அன்பு வணக்கம். என்னுடைய நன்றியுரை 2 பகுதியாக. நூலை பற்றி ஒரு சில நிமிடங்கள் அடுத்து நன்றி சொல்ல. இந்த நூலை எழுதுகிற முயற்சி என்பது அம்மா சொன்னதை போல நெடுஞ்செழியன் ஐயாவிடம் முனைவர் பட்ட ஆய்வுக்காக சென்றபோது அவருடைய துணைவியார் சத்துபாய் அம்மா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வைக்கம் அறப்பூர் பவள விழா கருத்தரங்கம் என்று ஒரு கருத்தரங்கை எழுதினார். அப்பொழுது சேரன் மாதவி குருகுல போராட்டம் பற்றி ஒரு ஆய்வு கட்டுரையை வழங்குங்கள் என்று என்னிடம் கேட்டார். நான் தேடி பார்த்த பொழுது ஐயா பெரியாருடைய உரை, அதைத் தொடர்ந்து நம்முடைய அண்ணன் சுபவி அவர்கள் சொன்னதை போல நாராயணாச்சியப்பன் ஐயாவுடைய நூல், புலவர் அரசினுடைய நூல், இப்படி சில நூல்கள் எனக்கு கிடைத்தது. ஆனால் அந்த நூலிலே குருகுலத்தின் சார்பாக அவர்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் வாதங்களை முன்வைத்திருப்பார்களே என்று பார்த்தால் அந்த தரப்பு வாதங்களை பற்றிய செய்திகள், அது பற்றிய சான்றாதாரங்கள் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அப்பொழுது இந்த போராட்டம் பற்றிய முழுமையான தகவல்களை திரட்டினால் நன்று என்ற நூல்களை தேடி பார்க்கிற போது அரிதான நிலை. திருவிக்கா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்துக் கொண்டிருந்த போது அந்த வாழ்க்கை வரலாற்று நூலிலே திருவிக்கா ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார். நான் இந்த போராட்டம் பற்றியும் சேரன் மாதவி குருகுல போராட்டம் பற்றியும் வைக்கம் போராட்டம் பற்றியும் என்னுடைய நவசக்திகளை ஒவ்வொரு நாளும் பதிவு செய்திருக்கிறேன். அவர் எதுக்காக அதை சொல்றாரு அப்படின்னா, உண்மையான வைக்கம் வீரர் தந்தை பெரியார் தான். ஆனால் பிற்காலத்தில் அந்த புகழ் யாருக்கோ போயிற்று. யாருக்கோ வந்து காந்திகள் அவர் சொல்றாரு. அப்படி கொண்டு போய் அமைத்தார்கள் அந்த போராட்டத்தை. ஆனால் இன்றைக்கும் வைக்கம் வீரர் தான் இருக்கிறார். அந்த திருவிக்காவுடைய பதிவை படித்த பிறகு அப்போ நவசக்தியை தேடினா நமக்கு எவ்வளவு செய்திகள் கிடைக்கும். சேரன் மாதவி குருகுலம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாரதி இதை வந்து அவங்க நடத்திருக்காங்க. இந்த தேடுகிற முயற்சி தொடங்கியது. ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல நானும் பேசும் மனிதன் தான் போய் சேர்ந்தேன். ஏன்னா அந்த பழைய இதெல்லாம் நிறைய தேடி வந்து அவர் வந்து தொகுத்து போட்டிருக்கிறாங்க. அதனால அவருக்கு ஏதேனும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு மறைமலைகள் நூலகம்னு செய்தி கிடைச்சது. மறைமலைகள் நூலகம் போடும். அங்க பாழடைந்த நிலையில் புறாக்கள் எச்சப்பட்டு இருந்தது. அங்க ஒரு நூலகர் ஒரு அம்மா இருந்தாங்க. பெரிய மனசு, அதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது இருக்காங்க. எல்லாம் சில மனசுதான் கிடைக்கும். ஆளும் நீங்க பார்க்க முடியாது. நான் பார்த்துக்கிறேன், நானே முயற்சி பண்றேன், முடியாது போக. சைவ சித்தாந்த நூல்பதிப்பு வழங்கக்கூடிய கட்டுப்பாடு அந்த நூலகம் இருந்தது. அவர்கள் அதனை மூடுவதாக இருக்கிறார். அந்த இயக்குநரை போய் பார்த்து அவர் ரொம்ப வித்தியாசமா பார்த்தார். யாரோ ஒரு பையன் வந்து கேட்கிறான், அந்த அம்மா எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி அவரே தொலைபேசி வழியாக அனுமதி வழங்கினார். அவரை விட்டு அவர் தேடி எடுத்துருக்கோம், உங்களை ஒன்றும் அவர் கேட்கல. அப்படி தேடி எடுக்கப்பட்ட இதழ்கள் தான் நவசக்தி இதழ்கள். கரையாமல் அறிந்த நிலையில் ஐயா சொன்னதை போல அதனுடைய முடிவு வந்து அந்த ஒரு இடத்துல அந்த இதழ்ல வந்து இருக்கு. அந்த அந்த அதாவது வந்து அந்த குருகுலத்தினுடைய அந்த முடிவு ஒரு இதழில் வந்து தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. தமிழர் நிர்வாக சபை என்கிற பெயரில் அந்த தீர்மானங்கள் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் அழிச்சு போய் ஒரு 2 தீர்மானம் தான் இருக்கு. பின்னாடி என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியா அந்த அதுதான் என்னுடைய முதல் நூலினுடைய பின் அட்டை இதில் இருக்கும், அந்த கடைசி பக்கம். அதுபோல அந்த சூழல் அப்படி இருக்கும். அப்போ பாரதி நமக்கு கிடைக்கல. வைக்கம், சேரன் மாதவி, தேவதாசி ஒளிவு இயக்கம், நவசக்தி வழி வரலாற்று பதிவுகள் என்ற நூல் முதலில் வந்தது. அதன் பிறகு ஐயா பழனிமனுடைய நூல் விரிவாக வந்தது. இந்த நூலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த காலச்சூழல் எப்படி இருந்தது. ஒரே ஒரு செய்தி மட்டும் பதிவு பண்ணிட்டு போறேன். ஆங்கிலேயருடைய ஆட்சியில ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு இன்னொரு மாவட்ட ஆட்சியர் கடிதம் எழுதினார். பண்ணை கூலிகள் என் மாவட்டத்திலிருந்து முதலாளிக்கு தெரியாம, பண்ணையாருக்கு தெரியாம உங்க மாவட்டத்தில் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டாங்க, அவங்கள உடனே என்ன பண்ணுங்க, விலைக்கு விற்கிறது வாங்குறதுங்க, அவங்கள வந்து இங்க திருப்பி ஒப்படைக்கணும்னு எழுதுறாரு. மாவட்ட ஆட்சியில் ஒப்படைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆங்கிலேயர் ஆட்சி, மாவட்ட ஆட்சியர்கள் எந்த வேலை பார்த்துருக்காங்க அன்றைக்கு காலச்சூழல். இப்படியான சமூக சூழல், பஞ்சம், பசி, பட்டினி. இன்னும் ஒரே ஒரு குறிப்பு, திருவாவூதுறை ஆதீனம், வள்ளலார், மாநில மேதநாயகர், இப்படி இவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பஞ்சத்தை, பசியை போக்க முயற்சிக்கிறார். வள்ளலார் பாடிய பாடல்கள், வைகுண்ட சுவாமிகளினுடைய பாடல்கள், இந்த பாடல்கள் எல்லாம் மக்களுக்கான பாடல். சமத்துவத்தை விரும்பிய பாடல்கள், சகோதரத்துவத்தை விரும்பிய பாடல்கள். அந்த கால சூழல்ல ஆங்கில
இதழை எடுத்த அந்த பக்கம் இது போல எல்லாம் சேர்ந்து ஒரு 7-8 பீஸா ஒட்டி அதுக்கப்புறம் கொண்டு வந்த அந்த அந்த கடைசி பக்கம் இருக்குது. இது செல்லரிச்சு போனதுல ஒரு பகுதியில் அதே போல இன்னொரு பண்றேன். மீதி எல்லாம் வந்து நம்ம நகல் எடுத்து அதெல்லாம் ஒட்டி சரி பண்ணி கொண்டு வர முடியாத சூழ்நிலை நகல் எடுத்தது. இன்னொரு சின்ன பீஸ் இருக்கும், அது வந்து அந்த கடைசி பக்கம் இல்லை. அதுபோல அவை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது பாரதி அந்த கடைசி பக்கம்ங்கிறது இதுதான். இது மிச்சம் கிடைச்சது இதுதான். அந்த தமிழக நிர்வாக சபையில் 2 தீர்மானங்கள் வந்து இருக்குங்க. கீழே உள்ளதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் பரன்ல கிடந்ததுதான். இந்த நடுவில் ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும் அந்த இடத்துல, அதுல என்ன வார்த்தைகள் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால வந்து ஒரு ஆர்வம் தான் அப்படி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதுதான் அன்றைக்கு இருந்த சூழலை காட்டுவதற்காக ஐயா கூட சொன்னாங்க, நிறைய பகுதிகள் அதில் போயிருக்கீங்க அப்படின்னு. சேரமாதவி கூட எந்த சூழலில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைச்சாங்க. அப்படியான ஒரு காலத்தில் வந்து ஆங்கில கல்வி வருது. நீங்க மெக்காலை விட்டுட்டாங்க எல்லாரும். மெக்காலை வந்து மனப்பாட கல்வியை கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. ஐயா சொன்னாங்க 3 விதமான கல்வி முறை, 3 விதமான கல்வி முறையும் சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தன. மெக்காலை கொண்டு வந்த கல்விதான் அனைவருக்குமான கல்வியை திறந்து. இன்னைக்கு வந்து நாவல்ல வந்து படிக்காதவர் அவர் வந்து இங்க கொண்டு வந்து பல கருத்துக்களை வந்து புகுத்துறாரு அப்படிங்கிறார். மெக்காலே தாழ்வுகள் இந்த 2 பேரும் நமக்கு வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய அடையாளமே நமக்கு தெரியாமல் போயிருக்கும் என்பதுதான் வரலாற்று. இந்த தகவலுக்காக தான் ஒரு இயல் முன்னாடி கொஞ்சம் நீண்டது. அடுத்த செய்தி, இந்த குருகுல உருவாக்கத்துல ஐயாவே சொன்னாங்க அவங்களுக்கு அன்னைக்கு தாத்தா முறை அப்படின்னு. நான் இன்னொரு செய்தி இந்த இடத்துல சொல்லணும். ஐயா அவர்களுடைய தந்தையார் அவர்கள் சொந்த வீட்டிலேயே சுயமரியாதைக்காரனாக வாழ்ந்ததால், செட்டிநாடுகள் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் நிறைந்த இடம் அப்படின்னு, சொந்த வீட்டிலேயே விஷம் வைத்து கொல்லப்படுகிற ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நேரத்தை தப்பித்திருக்கிறார், அவருடைய தந்தையாரும் தாயாரும் தப்பித்திருக்கிறார்கள். அப்படியான நிகழ்வுகளை எல்லாம் கடந்து வந்த குடும்பத்திலிருந்து வந்த அண்ணன் அவர்கள் இந்த நூலை பற்றி பேசுகிற போது மிகவும் பெருமையாக, மிகப்பெரிய பதவிகளை அலங்கரிக்கவில்லை அவர், மிகப்பெரிய பதவிகள் அவருக்கு இல்லை, இருந்தாலும் மேல்சபை கலைஞர் கொடுத்திருந்தாங்க. அதனால வந்து அந்த உணர்வோடு நாம் இந்த செய்திகளை அணுக வேண்டியிருக்கிறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த குருகுலத்துக்கு வந்து அவங்க வயசு சண்முகனார் வந்து அந்த இடத்தை வாங்கி கொடுக்குறாங்க, 30 ஏக்கர் இடத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பதிவுகளை பாத்தீங்கன்னா நவசக்தி திருவிக்கா வந்து அப்படியே உணர்வோட்டமா எழுதியிருக்காரு. ஒரு குடும்பத்தில் என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் இன்னைக்கு நான் வந்து ட்ரெயின்ல போறேன் அப்படின்னா எனக்கு 10 ரூபா செலவாகும் அப்படின்னா நடந்தே போறாரு. அந்த 10 ரூபாய் எடுத்து உண்டியல்ல போட்டுருக்காங்க வீட்டுல. அந்த உண்டியல நான் எந்த சூழ்நிலையை கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதம் முடிகிற போது அந்த குருகுலத்துக்கு அனுப்புறாரு. யோசிச்சு பாருங்க, வயசு சண்முகனால முடியும், அவர் வந்து அந்த இடத்தை வாங்கி கொடுத்தாரு. ஆனால் எளிய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை சுருக்கிக் கொண்டு, தங்களுடைய சுகபோகங்களை சுருக்கிக் கொண்டு அவர்கள் அந்த பணத்தை சிறுக சிறுக சேமித்து குருகுலத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள். உணவுக்கு கொடுக்கிற அரிசி உலகில போடுறதுக்கு முன்னால ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பானையில போட்டு வைக்கிறது, எந்த சூழலிலும் அந்த அரிசியில் நான் கை வைக்க மாட்டேன். எனக்கு சாப்பாட்டுக்கு தெரியாத போது கூட அந்த அரிசியில் நான் கை வைக்க மாட்டேன் என்று சத்திய கட்டளை செய்து கொண்டு அந்த அரிசியை கொண்டு போய் குருகுலத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு வாக்கியம் செய்ய வரி வரியா எழுதுறாரு. பாலபாரதியில் இருக்கு, அப்பதையும் பதிவுகள் இருக்கு. பாலபாரதி தான் வந்து அவங்க தரப்பு நியாயங்களை சொல்லுகிறது. வாக்கியம் செய்ய எப்படி உருக்கமாக கடிதங்களை எழுதினார், எப்படி அந்த நன்கொடை வந்து சேர்ந்தது என்பதற்கு பாலபாரதி தான் சார்ந்தது. அப்படி சத்திய கட்டளை செய்து கொண்டு தன்னுடைய வயிற்றுக்கு எடுத்த அரிசியில ஒவ்வொரு கைப்பிடியாக கொடுத்து உருவாக்கப்பட்ட குருகுலம் தான் அந்த குருகுலம். அந்த குருகுலத்தில் நீங்கள் சாதிகளை பார்க்கலாம். இதுல வந்து இன்னொரு முக்கியமான செய்தி, ஓமாந்தூர் ராமசாமி முன்னாள் முதல்வர், சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்தவர், அவருடைய பிள்ளைக்கு அந்த துன்பம் நேர்ந்ததால் வெளியிட்டு ஒரு முதல்வரின் பிள்ளைக்கு அவமானம் நேர்ந்தது. பழைய சொல் உப்புமா, அவங்களுக்கு இட்லியும் தோசையும். இந்த பானையில வழியில இந்த பானைக்குள்ள தாகத்துல தண்ணி கொண்டு குடிச்சுட்டாங்க. அதுக்கு ஒருத்தர் போட்டு அட்டி வெளியில எடுத்தது. அந்த பையன் வந்து அதையும் வெளியில சொல்லல, அடுத்து விடுமுறைக்கு
அங்க ஒரு மாதிரி நடத்துறாங்க, எனக்கு பிடிக்கல. அப்பவும் அவர் பேசல பாருங்க. அவர் ஐயா பெரியாருக்கு தகவல் சொல்லுகிறார், அவர் வரதராஜ நாயுடு பேசுகிறார். வரதராஜ நாயுடு தான் காங்கிரஸ் கட்சியோட தலைவர். அதனால அவருக்கு முறையாக இல்லாம நடக்குது. ஐயா பெரியார் வந்து எடுத்தோம் அவர் பேசுறார், தலைவருக்கு தகவல் சொல்லுகிறார், இப்படியாக இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அப்ப கடுமையான எளிய மக்களினுடைய உழைப்பில் உருவான ஒரு நிறுவனத்தில் இப்படி நடக்கலாமா? அதுதான் வந்து ஐயா பெரியார் சொல்லிப்போம். இந்த இடத்துல இந்த மாணவராதியை தேடி எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைச்சது, அந்த இலக்கிய பணி அவங்க வந்து என்னெல்லாம் செஞ்சாங்கன்னா நம்ம அதில் கொடுத்துருக்கோம். முன்னாடி வந்த ஐயா பரதியுடைய நூல்கள் மற்ற நூல்கள் இல்லாத செய்தி. அந்த இலக்கிய பணியில் கூட நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். வள்ளலாரும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரும் ஒரு பரணை பாடிய வாயால் ஒரு நரனை பாட மாட்டேன் என்று சொன்ன மகாவித்வான் அவர்களே மாநில வேதநாயகரை பாடுற. ஏன்னா அந்த பகுதியில் அந்த மக்களினுடைய பசியை தீர்த்த அந்த புண்ணியவானை நான் பாடவில்லை என்றால் நான் கடவுளை பாடி என்ன பயன் அவர் பாடுகிறேன். அப்படியான வாழ்க்கை முறை, அப்படி வாழ்ந்த காலம். வைகுண்ட சுவாமிகளின் எளிய மக்களுக்காக அத்தனை காரியங்களை ஒவ்வொரு விஷயங்களையும் ஓட்டு வீடு கட்டக்கூடாது. இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிற சாதியினர் அந்த காலகட்டத்தில் தோல் சீலை அணி அனுமதி இல்லை, ஓட்டு வீடு வச்சு கட்டக்கூடாது, வீதியில வீடு வாசல் வச்சு கட்டக்கூடாது, ஏகப்பட்ட கட்டுப்பாடு. எல்லாவற்றிற்கும் வழிமுறை கண்ட வைகுண்ட சுவாமிகளினுடைய பாடங்கள். இப்படியான காலச்சூழலில் ஐயனுடைய இலக்கியப்படி எப்படி இருந்தது என்று பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம். கலைக்காகவே, கலை மக்களுக்காகவே. ரெண்டு கோட்பாடு. காவிய செய்ய மிகப்பெரிய படிப்பாடு. நம்முடைய அரவிந்தன் ஐயா சொன்னதை போல மிகப்பெரிய வாசகம். நீங்க அந்த அவருடைய வாசிப்பெல்லாம் நம்ம வந்து அந்த கட்டுரையெல்லாம் படிச்சோம்னா எவ்வளவு வேகமா எவ்வளவு இலக்கியங்கள் அவர் படிச்சிருப்பாரு நமக்கு மிக பிரமிக்க வைக்கும். அப்படியான ஒரு வாசிப்பாளர், ரொம்ப அறிவு திறன் வாய்ந்தவர். ஆனாலும் கலைக்காகவே ரசனைக்காகவே என்ற கோட்பாட்டோடு அந்த இலக்கியங்களை அணுகியிருக்கிறார், அந்த இலக்கியங்களை பதிப்பித்திருக்கிறார், தன்னுடைய மொழிபெயர்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறார், கட்டுரைகளை ஆரம்பம் செய்திருக்கிறார். ஆனால் அது எங்க வாங்கல, பசித்திருக்கிற மக்களின் பக்கம் ஒரு வரவில்லை, கல்வி இல்லாத மக்களின் பக்கம் வரவில்லை என்கிற ஒரு குறிப்பும் அந்த பகுதிக்குள்ளே அந்த கட்டுரைக்குள்ளே ஒளிந்திருக்கிறது என்பதுதான். இதுதான் இந்த நூலிலே மற்ற நூலில் இருந்து எப்படி வேறுபட்டிருக்கிறது என்பதற்கான செய்தி. இத்தோடு நான் இந்த நூல் பற்றிய குறிப்புகளை நிறைவு செய்து கொள்கிறேன். முடிந்தால் வாங்கி பாருங்கள். நன்றி என்று வருகிற போது இந்த நூல் நான் அடையாத்துக் கொண்டே இருந்த ஒரு நூல். அது எப்படி வெளியிடுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற போது அண்ணன் அவரிடத்தில் வாட்ஸ்அப் ஒரு பதிவு போட்ட போனதுல அனுப்புங்கள், வெளியிட்டு விடலாம் என்று சொன்னார். உடனே நான் அந்த நூலை அந்த கையெழுத்து பிரதி அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன். அவருடைய பரிந்துரையின் பேரில் கருத்தடை பதிப்பதன் வாயிலாக உங்கள் நூல் வெளிவருகிறது என்ற ஒப்புதலை தந்தார். மட்டற்ற மகிழ்ச்சி, நூல் வெளிவந்ததை போன்ற ஒரு உணர்வு. அந்த நூல் உருவாக்கத்திலே கருத்தடை பதிப்பதனுடைய இயக்குனர் ஐயா பெல் ராசன் அவர்கள், அவருக்கு கீழே பணிபுரிகிற இக்லாஸ் ஹுசைன் ஐயா அவர்கள் தான் அந்த நூலினுடைய அச்சாகத்திலே அட்டை வடிவமைப்பதை தொடங்கி அத்தனை பணிகளையும் நான் சற்று சுடங்கி இருந்தாலும் கூட அலைபேசி வழியாக என்னை பிடித்து வேலைகளை செய்ய சொல்லி நூலை உருவாக்கிய பணியை இக்லாஸ் ஹுசைன் ஐயா அவர்கள் செய்தார்கள். நூல் வெளியீட்டு பணியினை 5 நூல்களோடு சேர்த்து சென்னையில் ஐயா அண்ணன் அவர்கள் வெளியிட்டு மிக பெருமையை தேடி தந்தார்கள். அந்த வெளியீட்டு விழா அங்கே நடைபெற்றது. இருந்தாலும் திருச்சியில் ஒரு விழா நடத்தலாம் நல்லது என்கிற எண்ணம் இருந்தது. இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்ற போது நான் கொஞ்சம் தயங்கிதான் இருந்தேன். இருந்தாலும் வரகநேரிக்காரர் நடத்திய குருகுலம் திருச்சிக்காரர்கள் PS ராஜன் சொன்னார் இல்லைங்களா, அவர் எழுதுறாரு அந்த இடத்துல, ஒரு பார்ப்பட சிறுவன் ஒரு பார்ப்பட அல்லாத சிறுவனோடு உட்கார்ந்து சாப்பிடுவதை நான் கேள்விப்பட்டால் 10 நாள் பட்டினி கிடந்து செத்தாலும் சாகையை தவிர சேர்ந்து உணவை நான் ஏற்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க. PS ராஜன் எழுதுற, அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில விளைவிக்கிறார், இவங்களெல்லாம் செஞ்சனால வேலை பார்க்க முடியாது அப்படின்னு. என்ன மனசு இருக்கும் நீங்க பாருங்க. சேர்ந்து சாப்பிடுறதுல 10 நாள் பட்டினி கிடந்து செத்து போனாலும் போடுறதே ஏற்க மாட்டேங்க. ராஜாஜி இதே நிலைப்பாட்டை தந்திருக்கிறார். ராஜா வலது இடத்துல படங்கள் அட்டை படம் நீங்க பாத்தீங்கன்னா இதே நிலைப்பாட்டை தந்திருக்கிறார். காந்தியினுடைய பங்கை நம்ம சொல்லாம போனா அது நிறைவு பெறாது. காந்தி இடத்துல போய் கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், வைக்கத்திலே அவர் அப்படிதான் சொன்னார். அங்கே அந்த பாதையிலே வரக்கூடாது தடுக்கிறார்கள் இல்லைங்களா, அவர்களுடைய மனம் நோகாதவாறு போராட்டக்காரர்கள் தங்களுடைய போராட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதே போல எங்கேயும் சொல்லுகிறார், வர்ணாசிரம தர்மத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சேர்ந்து உண்ணல் என்பது அவர்கள் விருப்பம். அவர்களை சேர்ந்து உண்ண சொல்லி நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. இந்த மனமாற்றமா வளர்ந்து கொஞ்சம் நாளாகும். பொறுமையாக
இப்படி சொன்னவரை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. இவ்வளவு மென்மையா சொன்னார், இவ்வளவு மென்மையா சொன்னார். அதனாலதான் அம்மா சொன்னாங்க, நான் தமிழ்நாட்டில் இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு புரியும். நான் தமிழ்நாட்டில் இருப்பது இங்க வந்து நீங்க வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாரம்பரியம் தொல்லாப்பியத்தில் தொடங்குது. இந்த பாரம்பரியம் வள்ளுவத்தில் வருது. வள்ளுவத்தில் வருது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்கணும் எல்லாம் சிறப்பாக அழகா அந்த வழிமரபு இன்று வரை தொடர்கிறது. அது ஐயா பெரியாரினுடைய பணி மிக முக்கியமானது. அண்ணன் அவர்கள் இந்த நூல் வெளியீட்டுக்கு மிகச்சிறப்பான ஒத்துழைப்பு நல்கி இன்றைக்கு இங்கே வருகிறது மிகச்சிறப்பான உரையாற்றி நமக்கெல்லாம் சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு